Glory,
Oh, hallelujah, hallelujah, hallelujah. மகிமை, 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 மகிமை. அவருடைய மகிமை மத்தியிலே ஆசீர்வாதம் கொண்டிருக்கிற எல்லா கண்களை மூடி மகிமையின் நம்பிக்கையாக அவர் நம்மத்திலே அல்லாவிக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா வாயில திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஓ மகிமை, மகிமை, மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமை நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் மேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை, நல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் மேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை, கிருபை என்னை தாங்கிடுமே, கிருபை என்னை நடத்திடுமே, கிருபை என்னை தாங்கிடுமே, கிருபை
தாங்கிய கிருபை, நம்மை நடத்திய கிருபை, நம்மை பாதுகாத்த கிருபை, நம்மை போஷித்த கிருபை, இந்நாள் வரை நம்மை சுமக்கிற கிருபை, தேவனுடைய கிருபை மாத்திரமே. தேவனுடைய பலவிதமான சோதனைகள் மத்தியிலே நாம் கடந்து வந்தாலும் இந்நாள் வரை நம்மை நடத்தி வருகிறது அவருடைய கிருபை மாத்திரமே. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறது. அந்த நல்ல தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்த அவருடைய அன்பை நாம் நினைத்து 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 இந்த நாளை காணாதபடி எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் நாம் நின்று கொண்டிருப்பது நம்முடைய நீதியோ நேர்மையோ அல்ல. எல்லா தேவன் நம்மே பாராட்டுகிற இரக்கம் கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அப்ப எவ்வளவாய் நாம் ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், எவ்வளவாய் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எல்லா கண்களை மூடி ஆழத்திலிருந்து தேவன் நம்மை உண்டாக்கியது நோக்கம் என்ன? இந்த ஜனம் எனக்கென்று என்னை ஆராதிக்கும்படியாக ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்களை துதியை சொல்லி வரும்படியாக இந்த காலை வெளியில நாம் வந்திருப்பது அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை துதிக்கும்படியாக. எல்லா கண்களையும் மூடி உனக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி ஒரு மகிமையோடு ஒரு பிரசன்னத்தோடு நாம் தேவனை நாம் ஆராதிக்கலாம். ஓ ரபல குணமா ஷேகதன மக்கபரவதுரபா. எல்லா கண்களையும் மூடி ஒரு அர்ப்பணிப்போடு இயேசுவை பார்த்து ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். சொல்லலாமா? ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். ஆராதனை 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 நித்தியமானவரே, நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிப்பேன், வேதனை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஊழியம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன், உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். கிருபை தந்தீர் உம்மை ஆராதிக்க,
உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன். வானங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். வானங்கள் தந்தீர் உம்மை ஆராதிக்க, மேன்மை தந்தீர் உம்மை ஆராதிக்க, ஞானம் தந்தீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை, 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 நித்தியமானவர், நீரே நிரந்தரமானவர், நீரே மகிமைக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். நீரே நிரந்தரமானவர், நீரே கனத்துக்கு பாத்திரர், நீரே மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதிப்பேன். அவரே கனத்துக்கு பாத்திரர், அவரே மகிமைக்கு பாத்திரர், அவரே தூயாதி தூயர். அவரை போல மகிமை நிறைந்த தேவன் ஒருவரும் இல்லை. எவ்வளவாய் கிருபைகளை ஆண்டவர்கள் வாழ்க்கை பாராட்டியிருக்கிறார். அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துகிறார். என்னை மகிமைப்படுத்துகிற எல்லாத்தையும் நான் மனிதர்களை ஆசீர்வதிக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் நம்மை கடந்து வந்திருக்கிறார். எல்லா இடத்தில் இவருக்கு பாக திருப்பி ஒரு அர்ப்பணிப்போடு கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து, ஓ ஹalleluya, அவரை போல நல்லவர் உலகத்துல ஒருவரும் இல்ல. தாயை விட தகப்பனை விட நம்மை எவ்வளவாய் நம்மை அன்பு வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவாய் உனக்கு நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? உனக்கு எவ்வளவாய் கிருபைகளை பாராட்டி இருக்கிறார் இல்லையா? நன்றிகளை செலுத்துகிற நேரமாய் இருக்கிறது. எல்லா கண்களை மூடி இருக்கின்ற தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கு ஒரு அர்ப்பணிப்போடு. அமர்ந்திருப்பது தேவனுடைய கிருபை. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிட யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகவே இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிட யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கப்படுவதில்லை. மக்களே நீ
செய்வதிலும் குணமாற்றவரே, வல்லவரே, செய்வதிலும் குணமாற்றவரே, இந்த இணையற்ற அன்பினாலே ஒவ்வொரு இருதயத்தையுமே நிறைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே மனதார உளமாற உன்னை துதிக்க வைத்ததற்காக மகிழ்ச்சிப்படுகிறார். சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர்கள். இந்த தேவசேனை சபை வறுமை உறுதியினரை நீர் ஆசீர்வதித்தேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் உயர்த்தி கனப்படுத்த ஆராதனை சத்தத்தை கேட்க யாரா இருந்தால் ஒவ்வொருவரையும் குறிப்பிடுத்த ஆசீர்வதி. எங்கள் தேசம் ஆசீர்வாதமாக இருக்க தேசத்தின் தலைவர்களை ரசித்து ஆசீர்வதியும். தேசம் சேமமாயிருக்கும். நல்லொழுக்கத்தில தேசம் காணப்படும். பக்தி நிறைந்த ஜனங்களாக வளரும். சமாதானம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகும். எல்லா மனுஷனுக்கும் எல்லாம் என்ற நிலையில கர்த்தாவுடைய தேவைகள் கர்த்தர் நிறைவானவராக எங்கள் தேசத்தை கொள்ளைகள் வழிவரிகள் மோசடிகள் பெண்களுக்கு திருப்பிள்ளைகளுக்கு விரோதமான பாலியல் தீமைகள் நீங்கள் மதவாதம் மந்திரவாதம் தீவிரவாதம் கடத்தல் தீமைகளுக்கு விளைவிக்கிறார். உடல் நோய்களுக்கு விளைவிக்கிறார். இயற்கை பேரழிவுகளுக்கு விளைவிக்கிறார். அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிக்கிறார். முக்கியமாக கடத்தல் ஒவ்வொரு சபை ஆராதனைகளை நீர் மகிழ்ந்தது. ஒவ்வொரு பரிசுத்த வாக்குகளையும் ஊழியர்களை நீர் ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த சிஸ்டம் ஒவ்வொரு ஊழியர்களில் நிறைவேற தேசம் முழுவதுமாக அறிகிற அறிவினாலே பாதத்தில் தொடர்ந்து வழி நடத்தியாக உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உட்புறத்திலும் பின்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கைப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கரையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலைப் போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் புலிசிரியங்களை கைக்கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே சித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவைகளில் ஒன்றாயும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் ஒரு புத்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்தப்பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போகலாம். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்களுடைய நாமத்தை வீணாய் வழுகுகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு
முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தேங்க்யூ. 23, 24 சேர்ந்து வாசிப்போம். வாசிக்கலாமா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு சங்கீத தியானம் மகள் எப்சிபா தான். இந்த மகள் கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கரங்களை தட்டி நாம் உற்சாகமாக உற்சாகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய கருத்தரை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும்பா. நீங்க எங்களோட பேசுங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம தியானத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கர்த்தருடைய வசனம் சங்கீதம் 139 4வது வசனம் தான். என் நாவின் சொல் பிறவாதத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் என்ன சூழ்நிலையில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்பா என்பதுக்கு முன்னமே, ஆண்டவரே என்றதுக்கு முன்னமே உன் தேவை இன்னதென்று அவர் என்ன பண்றாரா? அறிந்திருக்கிறாரா. உன் பலவீனத்துல தன் பலனை கொடுக்க, சுகத்தை கொடுக்க அவரை அறிந்திருக்கிறார். பலவிதமான சூழ்நிலை மத்தியிலே உன் பிரச்சனைகளை அவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். யார்கிட்டையும் சொல்லாம உன் இருதயத்திலே குழம்பி, ஆண்டவரே ஆண்டவரே நான் என்ன செய்யறது தெரியலையே, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையேன்னு சொல்லி உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், நீ அலைந்து திரியும் போதும், உன்னை சுத்தி இருக்கிறவர்கள் வேணா உன்னை அறியாம இருந்திருக்கலாம். ஆனா நம்மளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோ உன் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே இதோ தேவன் என்ன பண்ணிருக்கிறாரா? உன்னை அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது 139வது சங்கீதம் 1வது வசனத்துல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். தாவீதோட சரித்திரம் நமக்கு தெரியும். வேதம் அவரு 17 வயசுல அறிமுகப்படுத்துது. அவர் சிறு வயதுலேருந்தே ஓடிக்கிட்டே இருந்த ஒரு மனுஷன். அவர் தான் சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். 2வது வசனத்துல 3வது வசனத்துலலாம் வாசித்து பார்ப்போமானா, என் உட்காருதலும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அப்ப இந்த மனுஷன் எப்படிப்பட்டவர் இருந்தாரு? சிறு வயதிலிருந்தே பலவிதமான சோதனைகளும், பலவிதமான பிரச்சனைகளும், பலவிதமான காரியங்களை அனுபவித்ததுனால ஆண்டவருக்கு முன்பாக ஒரு என்ன சொல்றாரு, அவரு இருதயத்தை திறந்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என்ன அறிஞ்சிருக்கிறீங்க. என் நாவில் சொல் பெறுவாததுக்கு முன்னே அதை இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. 8வது வசனத்தில் சொல்வார் பாருங்க, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீ, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும்
நீ அங்கேயும் இருக்கிறே சொல்லி ஆண்டவர் பார்த்து சொல்லுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கூட இதே சூழ்நிலை தான் ஆண்டவரே என்று உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்வீர்களானா, நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப பலவீனமாக இருந்தால் ஆண்டவர் தான் என்னை அறிவார், அவ்வளோ பலவீனத்தில் இருக்கிறேன், என்னால் முடியலன்னு சொல்லுவார். அப்போ அன்றாடம் நாம் சொல்கிற ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே என்னை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் உமக்கு முன்பாக நான் உண்மையாக தான் இருக்கிறேன், உமக்கு முன்பாக நான் இப்படி தான் இருக்கிறேன், என் பலவீனத்தில் நீங்கள் எனக்கு பலனாக இருக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம கடந்து போவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இது எல்லாமே அவருக்கு தெரியும். நீ படுகிற பிரயாசம் அவருக்கு தெரியும், நீ அழிந்து திரிகிறது அவருக்கு தெரியும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட பலவீனங்களிலும் ஆண்டவரே நீர் என்னை அறிவீர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் அவரையே சார்ந்து கொள்வதும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நம்மை ஆண்டவரே சார்ந்து கொள்வதை அவர் அறிவார். அல்லேலூயா. இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். இயேசு நம்மை அறிந்திருந்து அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறதில்ல, சும்மா இருக்கிற ஆண்டவர் இல்லை, அவர் நமக்காக செயல்படுகிற தேவனுமா இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நாம சொல்லும் போது அதை அறிந்து அமைதியா அமர்ந்து கொண்டிருக்கிற தேவனை நம்ம என்ன பண்ணல, ஆராதிக்கல. நம்மை அறிந்து நமக்காக செயல்படுகிற தேவனை தான் நம்ம என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் நமக்காக என்ன பண்றாரா, நமக்காக உங்களுக்காக என்ன பண்றாரு, செயல்படுகிறவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் நமக்காக எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை குறித்து தான் நம்ம தியானிக்க போறோம். அவர் அறிந்திருந்து அமைதியா இருக்கிற தேவன் அல்ல, நமக்காக செயல்படுகிற தேவன். அப்படி அவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம கொஞ்சம் தியானிக்கலாம். உன்னை அறிந்த தேவன் உனக்காக எப்படி செயல்படுகிறார், உன் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே அதை அறிந்த தேவன் எப்படி நமக்காக செயல்படுகிறார் என்பதை குறித்து தியானிப்போம். எங்கெல்லாம் செயல்படுகிறார் என்பதை குறித்தும் நம்ம தியானிக்கலாம். முதலாவது, தேவன் தம்முடைய ஆலயத்தில் நமக்காக என்ன பண்றாரு, செயல்படுகிறார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்முடைய குறைவுகள் மத்தியிலேயோ நம்ம என்ன பண்றாரு, நமக்காக செயல்படுகிறார். குறைவுகள் என்பது நம்ம தேவைகள் மாத்திரமல்ல, மற்ற காரியங்களை, விசுவாச குறைவுகள், இவை எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்றாரு, நம்மை திடப்படுத்தி நம்மை என்ன பண்றாரு, வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். மூன்றாவதா பார்த்தீங்கன்னா, கண்ணீரின் பாதையில என்ன பண்றாரு, நம்ம கண்ணீரை துடைப்பதற்காக நமக்காக என்ன பண்றாரு, செயல்படுகிறாரு. முதலாவதா பார்த்தீங்கன்னா, தேவன் இந்த 3 விதமா ஆண்டவர் செயல்படுகிறார். முதலாவது நம்ம தியானிப்போமானா, தேவன் தம்முடைய ஆலயத்துல நமக்காக என்ன பண்றாரு, செயல்படுகிறார். இது லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானா, ஒரு நாள் ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால். அவள் எவ்வளவும் குனியக்கூடாதவராய் இருந்தார். எங்க இருந்தாங்க, ஆலயத்துல தான் இருந்தாங்க. அப்ப தேவன் எங்க இருக்கிறாரு, ஆலயத்துல தான் இருக்கிறாரு. உடனே பாருங்க, அங்க தேவன் என்ன பண்றாரு பாருங்க. 12வது வசனத்துல, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அல்லேலூயா. அந்த நாட்களில ஓய்வு நாள்ல என்ன பண்ணக்கூடாது, எந்த வேலையுமே செய்யக்கூடாது. யாருக்கு என்ன பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. யாராவது ரொம்ப பலவீனமாக இருந்தாலும் சரி, யாராவது ரொம்ப பெரிய சூழ்நிலையில் காணப்பட்டாலும் சரி, என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, ஓய்வு நாளிலே நமக்காக என்ன பண்ணுறாரு, இறங்கி வர்றாரு. அதனால தான் ஒரு பரிசுத்த ஓய்வு நாளில் என்ன பண்ணணும், அந்த தேவனை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் நாம் வரணும்.
அல்லேலூயா. ஆனா இந்த பலவீனப்பட்ட அந்த ஸ்திரீ 18 வருஷமா அவ ஜெபித்தாலோ ஜெபிக்கலையோ நமக்கு தெரியல. ஆனா எங்க வந்தாங்க? தேவ சமூகத்துக்கு வந்தாங்க. எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும், தலை நிமிர்ந்து நடக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும், அவ எங்க வந்தானா தேவ சமூகத்துக்கு தான் வந்தான். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஆனா நாம என்ன செய்கிறோம்? ஒரு சின்ன ஒரு பலவீனமா இருந்தாலும் சரி, சின்ன பலவீனமோ பெரிய பலவீனமோ, நம்மளால முடியாத சூழ்நிலை நாம என்ன பண்றோம்? லீவு போட்டுடுறோம். அல்லேலூயா. ஆனா தேவன் எங்க இருக்கிறாரு? தம்முடைய ஆலயத்துல தான் இருக்கிறாரு. இங்க தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்கு? சுகம் இருக்கு, பலன் இருக்கு, உனக்கு தேவையான தேவனுடைய வார்த்தை இருக்கு, உனக்கு தேவையான ஆறுதல் இருக்கு. நீ குழம்பி கொண்டு இருப்ப, அந்த குழப்பத்துக்கு விடையை எங்க தான் கொடுப்பாரு? தேவ சமூகத்துல தான் கொடுப்பாரு. அப்ப எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நாம எங்க வந்து நிற்கணும்? தேவ சமூகத்துல தான் வந்து நிற்கணும். நாம தேவ சமூகத்துல வந்து நிற்கும் போது கர்த்தர் நமக்காக என்ன பண்ணுவாரு? செயல்படுகிறவர் இருக்கிறாரு. அவர் உன்னை அறிந்திருக்கிறார். நீ எந்த சூழ்நிலையில வர என்பதை அவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுது, தேவனை தேடுகிற உணர்வுகள் உண்டோ என்று பார்க்க தேவன் என்ன பண்ணாரா? ஆலயத்துல கண்ணோக்கி பார்த்தாரா? வேத வசனம் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துல நாம வந்து நிற்கும் போது உன் நிலைகளை அறிந்த தேவன், உன்னுடைய பிரச்சனைகளை அறிந்த தேவன், உன் பலவீனத்தை அறிந்த தேவன், நீ என்ன தேவைகள் மத்தியில ஆண்டவரேன்னு சொல்லி நீ புலம்பிக் கொண்டு வருகையோ அதை எல்லாம் அறிந்த தேவன் எங்க இருக்கிறாரு? தேவ சமூகத்துல தான் இருக்காரு. அப்ப தேவ சமூகத்துல நாம வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு? நமக்காக செயல்படுகிறவரா என்ன பண்றாரு? வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு விடுதலை இல்லாம காணப்பட்டாலும் சரி, எப்பேற்பட்ட சத்துருவோட கிரியைகளை இருந்தாலும் சரி, தேவ சமூகம் தான் நமக்கு விடுதலை தரக்கூடிய இடமா இருக்கிறது. தேவன் தான் நமக்காக செயல்படக்கூடியவரா இருக்கிறாரு. நமக்காக யாருங்க எழுந்து செயல்படுவா? நமக்காக செயல்படுறவங்க நம்ம சொந்த வீட்லயே என்ன பண்ண மாட்டாங்க? நம்மளை மதிக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. வெளியில கூட வந்து ஓரளவுக்கு இருப்பாங்க. ஆனா நமக்காக நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிற ஆண்டவர், நம்மளோட குழப்பங்கள் எப்பேற்பட்ட ஒரு காரியங்களை இருந்தாலும் சரி, தேவன் நமக்காக என்ன பண்ணுவாரு? செயல்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க கஷ்டத்தை நீங்க வெளியில போய் சொல்லி பாருங்களேன். ஐயோ அப்படியான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அவங்களால அது மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படியான்னு பார்த்துட்டு போற ஆண்டவர் கிடையாது. நமக்காக இறங்கி செயல்படுகிறவரா இருக்கிறார். அப்ப நாம தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, உன்னையும் என்னையும் அறிந்த தேவன் என்ன பண்ணுவாரு? நமக்காக செயல்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த ஆப்ரேஷன் முடிச்சு கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க மேலே ஏறி இந்த 4வது மாடி. ரொம்பவே ஆச்சரியமா ஏன் வந்து அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு 2-3 மாதம் கழிச்சு கூட வந்திருக்கலாம். ஆனால் அப்படி அவங்க பண்ணலை. அப்போ அவருக்குள்ள ஒரு விசுவாசம் பார்த்தீங்கன்னா, என் தேவன் என்னை அறிஞ்சிருக்கிறார், என்ன பண்ணுவார்? என்னை பலப்படுத்துவார், அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் அவரால் முடியலைன்னா கூட என்ன பண்ணுவார்? வந்து சேர்ந்துருவார். அப்போ நாமும் கூட எங்கே வரணும்? நம்மளால் முடியுதோ முடியலையோ, கர்த்தர் பலனா இருக்கிறாரு சரி, அவர் மேல நாம பாரத்தை போட்டு நம்ம ஏறி வரும்போது என்ன பண்ணுவாரு? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நமக்காக செயல்படுகிறவரா இருக்கிறார். 2வதா பார்த்தீங்கன்னா, நம்முடைய குறைவுகள் மத்தியில தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நமக்காக செயல்படுகிறவரா இருக்கிறார். இங்க பாருங்க, யோவான்ல 2வது அதிகாரம் 3வது வசனத்துல, கானா ஒரு கல்யாணத்துக்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டு இருந்தாங்க. திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு.
யூதருடைய கலாச்சாரத்துல திராட்சரசம் என்பது முதன்மையானது. ஆனா அதுவே குறைவுபட்டது. திராட்சரசம் என்பது சந்தோஷத்துக்கு அடையாளமா இருக்குது. ஆனா பாருங்க, தேவன் வெறும் தண்ணீரை என்ன பண்ணாரு? திராட்சரசமா மாற்றி அற்புதம் செய்தாரு. அப்ப நம்முடைய குறைவுகள் மத்தியில் அவர் எப்படி பண்றாரு? ஒரு அற்புதம் செய்யக்கூடிய ஆண்டவரா இருக்கிறாரு. ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய 15 அதிகாரம் 32லேருந்து 35 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்களான்னா, இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். எப்படி? ஆண்டவரோட பிரசங்கத்துல 3 நாள் என்ன பண்ணிட்டாங்க ஜனங்க? ஃபாஸ்டிங்கு. 3 நாள் ஃபாஸ்டிங்கில் தண்ணியை அறியாம என்ன பண்ணிட்டாங்க? தேவ சமூகத்திலே இருந்துட்டாங்க. அவங்க கடந்து போகணும். ஆனால் பார்த்தா என்ன இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இவங்களுக்காக நான் என்ன பண்றேன்? பரிதபிக்கிறேன். ஆண்டவர் நமக்காக எப்படி பண்றாரு? எப்படி இருக்கிறார்? நமக்காகவும் பரிதபிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு 33வது வசனத்துல, அதற்கு அவருடைய சீஷர்கள், இவரது திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அப்ப சீஷர்களுடைய நிலைகளை நாம் இந்த வசனத்தை அதிகமாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம வாசிச்சிருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே சீஷர்களுடைய நிலைகளை நாம் கொஞ்சம் பார்த்தோமா, அந்த தேவைகள் மத்தியில் அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க ஆண்டவரை? தேவைகள் மத்தியில் அந்த சீஷர்களை போல இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்று பல கேள்விகளோட தேவனை நோக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எனக்கு எந்த உதவியும் இல்லை ஆண்டவரே சொல்லி விழுந்தாலும் எழுந்திருச்சாலும் நானே எல்லாம் பார்த்து கொள்ளணுமேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி முறையிட்டு கொண்டிருப்பீர்களானா, புலம்பிக் கொண்டிருப்பீர்களானா, உண்மையாக சொல்கிறேன், இது வனாந்தரம் தான். ஆனால் அந்த வனாந்தரத்தில் அவங்க கையில் என்ன இருந்துச்சு? 7 அப்பம் சிறு சிறு மீன்கள் தான் இருந்துச்சான். அப்போ அவங்கள நிலைகள் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, இவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நாம் எப்படி நம்மளால் போஷிக்க முடியும்? ஆண்டவர் பாருன்னு ஈஸியாக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க இருதயத்தில் நினச்சிருக்கக்கூடும். அவங்க நினச்சதுனால தான் ஆண்டவர்கள் சொல்கிறாங்க, இந்த வனாந்தரத்தில் நான் எப்படி என்ன பண்ணுவேன்? இவ்வளோ ஜனங்களுக்கு எப்படி ஆண்டவரை கொடுக்க முடியும்? இவங்களை என்ன பண்ணுங்க, அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அவங்க கேட்கும்போது சொல்கிறாங்க, 7 அப்போ சிறு சிறு மீன்கள் தான் ஆண்டவரே இருக்குன்னு. அதை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்டு புருஷர்கள் மாத்திரம் 4000 பேர் இருந்தார்களாம். தேவன் என்ன பண்ணாரு? திருப்தியா அவங்கள அனுப்பினாரு. இந்த வனாந்திரத்தை ஏற்பட்ட குறைவுகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? போக்கினாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவைகள் மத்தியிலையும் குறைவுகள் மத்தியிலையும் நமக்காக செயல்படுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வனாந்தரம் தான் வாழ்க்கை. ஆனா வனாந்தரத்திலேயே போஷிக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறாரு. நமக்காக செயல்படக்கூடிய ஆண்டவர் இருக்கிறாரு. அந்த வனாந்தரத்துல நிலைகளை அறிந்த ஆண்டவர், உடைய சூழ்நிலைகளை அறிந்த ஆண்டவர், உதவி இல்லையேன்னு சொல்லி புலம்புகிற நேரத்திலே கூட அந்த வனாந்தரத்திலே அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்காக செயல்படுகிறவரா இருக்கிறாரு. 3வதா பார்த்தீங்கன்னா, நம்முடைய கண்ணீரின் பாதையிலே நாம் கடந்து போகும்போது நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக என்ன பண்றாரு? செயல்படுகிறவரா இருக்கிறாரு. லூக்கால 7வது அதிகாரம் 11லேருந்து 15 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்பீங்களானா, அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர்களும் அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கையும் பெண்ணுமாயிருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட நடந்து வந்தார்கள்.
இங்கே பாருங்க, ஒரு விதவை, அவளுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளை தான். அந்த ஒரு பிள்ளை என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. நம்மளானே பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா நாம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் நிறைய பேர் போய் பார்ப்பாங்க. அந்த சாவில் பார்த்து முடிச்சுட்டு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு அவங்க திரும்பி போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஆறுதல் யாரு? யாருமே இல்லை. அப்போ தேவன் இதை என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அந்த ஊர் வாசல்லலாம் ஆண்டவர் போய் நிற்கிறாரு. அவன் என்ன பண்ணலை, செபிக்கல, ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியில் இது பண்ணலாம். அவர் இருதயத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. தேவன் பார்க்கும்போது அவள் ஒரு விதவையாக இருக்கிறாங்க. சப்போஸ் அவளுக்கு ஒரு கணவன் இருந்தாலும், அவளுக்கு யாரை இருந்தால் கூட என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வேதம் சொல்லலை. ஆனால் அவளுக்கு இருந்தது ஒரே ஒரு பிள்ளை. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், மறிச்சு போயிட்டான். அவளுக்கு ஆறுதல் கிடையாது. அப்போ ஆறுதல் இல்லை. வெகு ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம், அவளோட கூட அந்த அடக்கம் பண்ணத்துக்கு போனாங்களாம். அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் திரும்பி போயிருப்பாங்க. இவன் மாத்திரை வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, தனியாக இருந்திருப்பாங்க. அந்த காலத்துலலாம் விதவைக்கெல்லாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள மூலையிலே முடக்கி வச்சு பார்ப்பாங்க. அவங்கள கீழ்த்தரமாக நடத்துவாங்க. சில காரியங்கள்லாம் செய்வாங்க. ஆனால் தேவன் அதை என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது அவளோட இருதயத்தை பார்க்குறா. அவள் மனம் நொந்திருப்பா. எனக்குன்னு இனி யாருமே இல்லையே, எனக்குன்னு யாருமே இல்லையே, எனக்கு ஆறுதலுக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லி அவள் தன்னுடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருப்பா, அவ்வளோ அங்கலாய்த்திருப்பா. தேவன் அதை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவன் மேல் மனதுருகி அழாதேன்னு சொல்லி 14வது வசனத்தில் அழகா போட்டிருக்கு பாருங்க. அவர் கிட்ட பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை தன் தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஒரு வார்த்தை தாங்க, ஒரு வார்த்தை மறிச்சு போனவனை என்ன பண்ணிருக்கு, உயிரோடு எழுப்பி தந்திருக்கு. அவளோட கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை. ஆனால் அவளோட துக்கத்தை சுமக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவரோட பிரச்சனையை என்ன பண்ணீங்க, அவர் பிரச்சனையை இதுக்கு சமாளிக்க யாருமே இல்லை. ஆனால் தேவன் அங்கே என்ன பண்ணாரு, நின்னாரு. அவளை பார்த்து மனதுருகினாரு. முதலாவது, ஐயோ இவளுக்கு யாருமே இல்லையே, அப்போ இவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், அவனை கொடுப்போம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, தேவன் மனதுருகி அவளை என்ன பண்ணாரு, அந்த மகனை உயிரோடு ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. இன்றைக்கு கூட நாம் அழுது கொண்டு இருக்கிறத தேவன் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல, நம் கண்ணீரை துடைப்பதற்காக நமக்காக செயல்படுகிற தேவன் உண்டு. அல்லேலூயா. விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நம்முடைய சரீரத்துல 1000 துளி ரத்தம் சேர்ந்து தான் ஒரு துளி கண்ணீராம். அல்லேலூயா. 1000 துளி ரத்தம் சேர்ந்தாதான் ஒரு சொட்டு கண்ணீராம். அப்போ நாம் அழும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ரத்தத்தை தான் என்ன பண்ணுறோம், நம்ம விடுகிறோம். அப்போ நமக்காக சிலுவையில் தம் ரத்தத்தையே சிந்தின ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நாம் ரத்தம் சிந்தும் போது அவர் நமக்காக என்ன பண்ணுறாரு, உடனே செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். அது வேதத்தில் கூட எழுதப்பட்டிருக்கிறேன், நம்மளோட கண்ணீரை அவர் துருத்தியில் ஒரு சேர்த்து வைத்திருக்கிறாராம். அல்லேலூயா. எசேக்கியா கூட அவன் கண்ணீர் விட்டு அழும்போது ஆண்டவர் உடனே சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன்னு சொன்னார். அல்லேலூயா. அவரோட கண்ணீருக்கு ஆண்டவர் அவ்வளோ என்ன பண்ணுவார், உடனே மனதுருகி கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. இப்படி வியாதியின் மத்தியிலும், பலவீனத்தின் மத்தியிலும், குறைவுகள் மத்தியிலும், தேவைகள் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் நாம் கடந்து போவது என்ன பண்ணுவார், தேவன் அறிந்திருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கு. இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு, அறிந்திருக்கிறாரு. அவர் அறிஞ்சதுனால தான் இந்த மாதம் வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சங்கீதம் 49வது அதிகாரம் 14 வசனத்தில், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலோ நம்முடைய தேவன் மரண பரியந்தமும்
நம்மை நடத்துவார் சொல்லி நமக்கு தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதி பலவீனத்திலே மத்தியிலே கடந்து போனாலும், பலவிதமான குறைவுகள் மத்தியிலோ, பலவிதமான தேவைகள் மத்தியிலோ, கண்ணீரின் பாதையிலும் நடந்து போனாலோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நம்மை மரண பரியந்தம் அவர் என்ன பண்ணுவாரா, நடத்துவாரா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னமே, நம்ம முழங்கால் படிக்கிறதுக்கு முன்னமே கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அறிஞ்சதுனால தான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன், நான் உன்னை நடத்துவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறங்கி உனக்காக செயல்படுவேன்னு சொல்றாரு. அதுதான் மரண பரியந்தமும் தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. உபாகம் 32:10 பாழான நிலத்திலோ உலையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலோ அவர் நம்மை கண்டுபிடித்தார். அப்ப நம்ம இருக்கிற நம்ம வனாந்தரம் தான். வனாந்தரத்துல யாருமே இல்லை, உதவி செய்யக்கூடியவங்க இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, அங்கதான் நம்மளை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினாரா. அல்லேலூயா. 12 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒருவரை அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. வனாந்தரத்திலே கர்த்தர் என்ன பண்றாரு, வாயில சொல் பிரவாதத்துக்கு முன்னமே கர்த்தர் அதை அறிந்து நமக்காக செயல்படக்கூடிய தேவனா இருக்கிறார். சங்கீதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன பேசினாலும் சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நான் யாருக்கு தெரியும், அவர் யாருன்னு நமக்கு தெரியும், நாம யாருன்னு அவருக்கு தெரியும். அவர் யாருக்கு நமக்கு தெரியல. அது தெரிஞ்சிருந்தா எப்பயோ வாழ்க்கை மாதிரி இருக்கும். இன்ச்சியா பார்க்கிறாரு, ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்படியே பார்த்தவொன்னு அது இல்லை. இன்னும் ஒரு வசனம் இருக்குது, யோவான் 2:24 பார்த்தீங்கன்னா, இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் யார நம்பல அவரு. என்ன நம்புவாரா, உன்னை நம்புவாரா? நான் சொல்லுவேன், எவ்வளோ நம்பின உன்னை நான், இப்படி பண்ணிட்டியே. நாம என்ன பேசுறோம், ஏமாந்த பிறகு பேசுறோம். ஆனா ஆண்டவர் ஏமாறவே மாட்டார். நீ என்ன பண்ணாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு. ஏன்னா உன்னை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீ யாரு, எப்பேற்பட்டவன் என்பது ஆண்டவருக்கு நல்லா தெரியாது. நீ யாரும் அவர் என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. நான் தந்திரமா பேசுறேன், ஜாலக்கா பேசுறேன், ரொம்ப வசனமா பேசுறேன், எல்லாம் யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? ஆலயத்துல அவர் கிரியை செய்யறாரு. தேவன் எங்க கிரியை செய்யற, எங்க இருக்கிறாரு அவரு? தேவன் தன்னுடைய ஆலயத்துல அவர் இருக்கிறார். சங்கீதம் 36:8 நீ பார்த்தீங்கன்னா, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். எனக்கு இது சம்பூர்ண ஆண்டவர் ஆலயத்துல
சொல்லிட்டாரு. கண்ணு பார்க்கறதுனால திருப்தி ஆகுறது இல்லை, காது கேட்கறதுனால திருப்தி ஆகுறது இல்லை. இப்ப மனுஷனுடைய வாழ்க்கையே எங்க இருக்குது? ஒரு திருப்தி இல்லாத நிலையில தான் இருக்கிறான் இல்லையா? சொல்லுங்க சார், ஒருத்தன் ஒண்டியா இருக்கிறான், அவனுக்கு உடனாடி யாருமே கிடையாது, ஏராளமான வசதிகள் இருக்கு, இன்னும் யாருக்காக சம்பாதிக்கிறான்னு தெரியாம ஓடினே இருக்கிறான். யாருக்கு? ஏன் ஓடனா? யாருக்கு வைக்க போறான் தெரியல. இவனையும் தேவன் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு? அறிந்தவராக இருக்கிறாரு. சங்கீதம் 53:2 நீங்க வாசித்தீங்கன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க. என்ன பாக்குறாரு? என்ன பாக்குறாரு? என்ன உணர்வு வேணுமா? எங்க எதுக்குங்க தேடினவர? ஏன் தேடணும்? ஒவ்வொரு நானும் எனக்கு வேண்டியதை தேடி 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 நேரம் போறது தெரியாம உழைக்கிறேன். 8 மணிக்கு சாப்பிட சொல்றான் டாக்டர், நான் 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன் நைட்ல. நேரத்துக்கு ஒரு நாள் கூட நான் சாப்பிட்டது கிடையாது, ஓடினே இருக்கிறேன். ஏன் ஓடின? எல்லாத்திலும் ஒரு திருப்தி இருந்துட்டா நான் ஏன் ஓட போறேன்? தேவைகளுக்கு ஏற்ற திருப்தி எங்க இருக்குதுன்னா, ஆலயத்தில் உள்ள சம்பூரணமான ஆசீர்வாதங்களினால ஒண்ணு திருப்தி ஆக்கக்கூடிய ஆசீர்வாதம் தேவன் ஆலயத்துல தான் இங்க வச்சிருக்கிறார். இந்த ஆலயத்திற்குள்ள வர்ற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்க்கிறார். எங்க வர்ற? ஏற்கனவே நம்மளை குறித்து தெரியும். நம்மள இப்ப நாம சில பிரச்சனைகளை சில பேர்கிட்ட சொல்லுவோம், சில பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்ல மாட்டோம். சில பிரச்சனைகளை 6 மாசம் 8 மாசத்துக்கு கழிச்சு சொல்லுவோம், இப்படி இருந்தது எனக்கு. அப்ப சொல்லியிருக்கலாமே எனக்கு, எப்ப சொல்லு? ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சொன்னாலும் சொல்லலனாலும் நம்ம பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? இப்ப என் உடம்பெல்லாம் வலிக்குது, வசதியா இருக்குது, நான் சொன்னேன்னா எப்ப பார்த்தா இவர் இதே தான் பேசுறாரு, வேற இதுவே கிடையாது, எப்ப பார்த்தா என்ன பண்றாரு, யாருக்கு தான் உடம்பு வலி இல்லை அப்படின்னு சொல்லிடு. இப்ப எனக்கு எப்படி இருக்கு சூழ்நிலை, என்னவா இருக்கு நான் சொன்னா மத்தவன் ஒரு விமர்சனம் பண்ணுவான் ஏதாவது ஒண்ணு. ஆனா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப அந்த வலியோட, அந்த பலவீனத்தோட, ஒரு வியாதியோடு கூட, ஒரு தேவைகளோடு கூட, ஒரு பிரச்சனை என் குடும்பத்துல இருக்குது, பிரச்சனைனால போராட்டங்கள் பெருகி இருக்குது, மன நிம்மதி இல்லாம இருக்கிறேன், போராட்ட களத்துல இருக்கிறேன், வாழதா சாவலா எனக்கு தெரியல, எல்லா நிலையிலும் இப்ப வர எங்க வர என் உணர்வு எப்படி இருக்குன்னு என் உணர்வு எப்படி இருக்குன்னா, ஒரு பாட்டு இருக்கு ஞாபகம்தா, என் இதயம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? புரியுமா? புரிஞ்சவர் தான் அங்க இருக்கிறாரு, உன்னை அறிஞ்சவர் தான் அங்க இருக்கிறாரு. யாருக்கு புரியுதா இல்லையோ, அது ஊழியக்காரனுக்கு தெரியுதா இல்லையோ, ஒருத்தர் தெரிஞ்சவர் இங்க இருக்கு. அவர் ஒவ்வொருத்தரும் எப்படி பாக்குறாரு? ஆராய்ந்து ஏன் பார்த்தாரு உன்ன? பதினெட்டு வருஷமா தாயா குனி எங்க இருந்தா? எவ்வளவே நம்புற முடியலையா? நம்ம வாழ்க்கையில கூட எப்படி இருக்குது? அந்த கூனியை போலதான் நாமளும் இருக்கிறோம். சில பேர் சொல்றாங்க, நான் நல்லா சந்தோஷமா சிரிச்சே எத்தனை வருஷம் ஆயிப்போச்சு.
நான் நல்லா ஜாலியா இருந்தேன், நிறைய வருஷங்கள் ஆகி போச்சு. இப்ப என்ன பண்ண முடியல? ஏன் பாரம் ஏறி 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 இந்த கூனிய மாதிரி ஆயிட்டுன்னா நிமிரவே முடிய மாட்டேங்குது. எப்ப நிமிருது? புலம்புறாங்களா இல்லையா? எனக்கு கருத்து தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்து இந்த வயசு வரலாம் எப்படிதாங்கிற நான் கஷ்டப்பட்டு நான் இருக்கிறேன். இப்ப கூட நானே சம்பாதிச்சு சாப்பிடுற அளவுக்கு தான் இருக்கிறேன். எனக்கு பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பொண்ணுங்க இருக்குது. ஆனாலும் யாராலும் நான் சுகம் காணல பார்த்துன்னு சொல்ற ஏராளமான சகோதரிமார்களை நான் பார்த்திருக்கிறேன். இப்ப அவ்வளவு வேதனையில வரக்கூடிய ஒரு ஜனத்தை தேவன் எப்படி பார்க்கிறாரா? நீ எந்த உணர்வோடு கூட நீங்க வரன்னு பாக்குற. ஏன்னா உன் உணர்வுகளை கொண்டுதான் உனக்கு அற்புதம். இவர்தான் என் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர். இவர்தான் ஒரு அற்புதம் செய்யக்கூடியவர். இவர்தான் என்னை உருவாக்குனவர். செத்து போனதையும் உயிர்ப்பிக்க இவரால முடியும். இவர் என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். நிச்சயமா என்னை உயர்த்த அவரால் முடியும். உன் உணர்வு தேவனை சார்ந்திருந்தா அற்புதம் தானாவே உனக்கு நடக்கும். ஒரு தொடுதல் 18 வருஷம் இருந்த பிரச்சனை ஒரு நொடியில மாத்திட்டேன். எத்தனை வருஷம் பிரச்சனை நினைச்சே பார்க்க முடியாது, கனவு கூட காண முடியாது. 18 வருஷ காலம் நிமிரவே முடியாது இந்த வாழ்க்கை. ஒரு நொடியில மாத்த கர்த்தர் வல்லவர். இன்னைக்கு நம்ம நினைவுகள் எப்படி இருக்குது, எந்த நிலையில நம்ம வரோம், என்ன பிரச்சனை, என் உணர்வுகள் எப்படி இருக்கு, தேவன் எங்க பார்க்கிறாரு? அதனாலதான் வருத்தப்படுறாரு. கர்த்தரை தேடக்கூடிய உணர்வு உள்ளவன் உண்டோ? இன்னைக்கு கர்த்தரை தேடலையே. கர்த்தரை தேடுறவனுக்கு ஒரு குறைவு என்ன பண்ணாது? எப்படி தேடுறோம் நம்ம கர்த்தரை? எப்படி தேடுவோம் சொல்லுங்க? இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஜனம் யார்? எனக்கு பிரச்சனையே கிடையாதுப்பா இருக்கிறீங்களா? அப்படி யாராவது? எனக்கு ஒரு தேவையும் கிடையாது. அந்த பரிசேயனை போல நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை, நான் வாரத்துல 2 வாட்டி உபவாசிக்கிறேன், நான் எல்லா வருமானத்துல எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனவன் ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளல ஆண்டவர்கிட்ட. மெச்சிக்கலாம் அவன் பேசின வார்த்தைய, ஆனா அதுல 10 பைசா பிரயோஜனம். ஒண்ணுமே அவன் என்ன பண்ணல. எதா வாங்கினானா? அவன் வந்த விதமாவே போனான். ஆனா பாவியா வந்தவன் நீதிமானா போனான். இப்ப நாம எப்படி வந்தோம், எப்படி போறோம்? ஆலயத்துக்கு எப்படி வரும், எப்படி போவோம்? வெளியே வந்த விதமாவே போவோமா? இன்னொரு ஆசீர்வாதத்தை பெற்றுன்னு போவோம்? பயத்தாருங்க. எதுக்காக வந்தோம்? இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போனா கூட ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் போனா கூட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா நிம்மதியா தூங்கலாம். அப்பா, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்க வரணும்? கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணி, கொஞ்சம் பணத்தை எடுத்து காணிக்க போட்டு, மாசமான ஒரு தசம பாகம் கொடுத்து, எதுக்குங்க இதெல்லாம் செய்யணும்? ஏங்க வரணும்? Hallelujah. Praise the Lord. நாம தானே கொடுக்கிறோம். வந்து ஏன் செய்யணும்? எதுக்காக செய்யணும்? யாரை திருப்திப்படுத்த செய்யறோம்? என்ன பார்க்கிறார் ஆண்டவர்? 2 காசு உண்டியில போட்ட விதவை என்ன பண்ணாரு? இப்ப எல்லார்கிட்டையும் என்ன சொன்னாரு? எல்லாரையும் விட ஏன் அவ்வளவு பேசுற 2 காசு? மற்றவங்க எல்லாம் நோட்டா போட்டானே. அப்ப நோட்டா போட்டவனுடைய உணர்வு என்ன, 2 காசு போட்டவனுடைய உணர்வு என்ன? எது மேலே ஏறிச்சு? ஏன்? தன் ஜீவனுக்குண்டான எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாலாம்?
அப்ப அடுத்த நிலைக்கு அவளுக்கு ஜீவனுக்கு என்ன காரியம், எது அவளுக்கு ஆதாரம்? எதை நம்பி போட்டுருப்பா அவ உணர்வு எப்படி இருந்திருக்கா? இப்ப நம்ம எதை நம்பி போடுறோம்? நம்ம எதை நம்பி கொடுக்கிறோம்? ஏன் ஆலயத்துக்கு வந்தோம்? சொன்னாங்க, ஒரு துளி கண்ணீர் 1000 சொட்டு ரத்தத்துக்கு சமானம். எவ்வளோ வாரி வழங்குறோம் கண்ணீரை. எதுக்கத்தாலும் என்ன பண்ணுவான்? இப்ப அழுதே சாதிக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனா எத்தனை கணக்குல ஏறணும் எனக்கு தெரியல. எத்தனை சொட்டு ரத்தம் போதா இல்லையா? கர்த்தர் கணக்கில் வைக்கிறார், மதிக்கிறாரு. நாம மதிக்கிறோமா இல்லையோ, அதை மதிக்கிறாரு. ஏன் கண்ணீர் விட்டாங்க? கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் என்ன பண்ணாரு? அது உண்மையான உணர்வு. கண்ணீரை போலியா நடிக்கிறதுக்காக கண்ணீர் விடல. அந்த உணர்வு பாதிக்கப்பட்டதுனால, அந்த வேதனை அடுத்த வந்ததுனால கண்ணில் தானாவே என்ன பண்ணுது? பாரம் வருது. இதை தேவன் பார்க்கிறாரு. அவங்க ரத்தம் சிந்ததுக்கு அடையாளமா பார்த்து அந்த ரத்தம் சிந்துதற்குரிய பலனை ஒரு அற்புதம் செய்யறாரு. உணர்வு இல்லாத ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க அற்புதங்கள் செய்வாரு? நம்ம என்ன பண்ணணும்? நிறைய பேர் சொல்றாரு, என்ன கிடைச்சது எனக்கு, நான் போனேன், என்ன கிடைக்கல உனக்கு? என்ன கிடைக்கணும் இதை விட உனக்கு? அது கிடைக்கணும்னா என்ன வேணும் உனக்கு? உணர்வுகள் முக்கியம் இல்லையா? அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 119:34 வாசித்துப்பார். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உம்முடைய வேதத்தை எப்போ பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் எப்போ? இது ஒரு ஜெபம். நமக்கு இந்த ஜெபம்னா தெரியாது. எனக்கு என்ன வேணாம் கவனிச்சு பாருங்க. அப்படிதானே சொல்லுங்க. சங்கீதம் 34:9 என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, எப்படி கூப்பிடுறாரு? அவருக்கு பயந்துருங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு அப்ப அவருக்கு பயந்துருங்கன்னா எப்படி பயப்படுறது? அவர் சொல்லுக்கு இப்ப வரது என்ன நோக்கத்துக்காக, என்ன பேச போறாரு எங்கூட? என் பிரச்சனை எப்படி இருக்கு? நான் வடிச்ச கண்ணீர் அவர் கணக்குல இருக்கு. என் தேவைகளை அவர் அறிவார். என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். இப்ப அவரை நம்பி வந்திருக்க, அவரை தேடி நான் வந்திருக்கிறேன். எனக்கு என்ன பதில்? உணர்வு இருக்கா? உனக்கு பலன் அளிக்கிறதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கு. உணர்வில்லாத மனுஷன் என்ன பண்ண முடியாது? ஏங்க, செத்து போன மனுஷங்கிட்ட போய் காரி அவன் மூஞ்சல் துப்புனா என்னங்க பண்ணுவான்? உன்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாது புகழ்ந்து என்ன பண்ணுவான்? இப்ப நாமளும் செத்து போனோம் மாதிரி தான் வரல வக்கார ஏஞ்சி போயினது. ஒரு உணர்வு என்ன கிடையாது. அப்ப உணர்வு இல்லை என்ன பண்ணுவான்னா, கர்த்தருடைய வார்த்தை அவன் தொட்ட விட அலேலுயா. சில பேர் ஏஞ்சி ஆடுவான் டான்ஸ். அந்த ஒரு உணர்ச்சி ஒரு நாள் கூட சபை வரல. ஒண்ணு செத்த சபையா தாங்க. எப்படி இருக்க? எத்தனை முறை பேசினார் ஆண்டவர்? எவ்வளவு காரியத்தை உன்னை தொட்டு இருக்கிறார், எத்தனை அற்புதங்களை பண்ணி இருக்கிறாரு. ஆனா ஒரு உணர்வு கூட காற்று ஆடே கிடையாது. நாங்க செத்தவங்க தான் பாஸ். ஆனா அற்புதம் மொத்தம் என்ன பண்ணணும்? தலைநோவா வந்தா தைலம் தேய்க்கணும். எனக்கு அவரு வேலை இல்லைன்னா எனக்கு வேலை வாங்கி தரணும். டார்ச்சர் பண்ணுகிற அதிகாரியா இருந்தா அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணணும். எல்லாம் அவர் எனக்கு பண்ணணும். ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன். ஹலோ, சிந்திங்க. தேவன் யாரா? சொல் பிறவதற்கு முன்னே எல்லாம் தேவன் அறிவார். நான் என்ன பேச போறேன்றது முன்னவே அவருக்கு தெரியும். ஒவ்வொரு மனுஷனை குறித்து அவருக்கு தெரியும். நம்ம ஒன்ன ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டியது இல்லை இல்லையா? அந்த 100க்கு அதிபதி குறித்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. நமக்காக ஒரு ஆலயத்தை கட்டினான், நமக்கு வேண்டி வந்தான் அப்படின்னு சொல்லி ஏசுநாதர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவர் வந்தா மாதிரி முன்னைய குறித்து என்னையும் குறித்து ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது ஆண்டவர்.
எல்லாரையும் என்ன பண்ணான் தெரியுமா? தெரியுமா? அப்ப தெரிஞ்ச உன்னை நீ எப்படி வராங்க? அற்புதம் வேணுமா? உன் தேவைகள் சந்திக்கப்படணுமா? குறைகள் நீங்கணுமா? பேரின்ப நதியினாலே உன் தாகத்தை தீர்ப்பாராம். உன் தாகத்தை தீர்க்கவே பரிசுத்த ஆவியான நதி போல இங்க ஓடணும்னா உன் மனம் திறந்து உன் பலத்தை இழந்து தேவ பலத்துல நிரம்புகிற அத நிலை வந்தீங்கன்னா ஒரு திருப்தியின் ஆசீர்வாதத்தை பரிசுத்த ஆவியானவர் மேல ஊற்றுவார். ஹலோ, வந்தா வந்த விதமா போறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு கடமைக்காக மதவாதத்துல இருக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியாது. இதை செய்யாத, அது செய்யாத, இதை பண்ணு, இது தொட்டா தீட்டு, அது தொட்டா தீட்டு, இதெல்லாம் மதவாதம். ஆனா தேவன் உணர்வுள்ள ஒரு மனுஷனை தேடுறாரு. தேவன் யாரை தேடுறாருன்னா மனுஷனை தான் தேடுறாரு. யார? ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும். யாரை தேடுறாரு? நம்ம மனுஷர்கள் தானா? கர்த்தரை தேடுகிற மனுஷர்கள் தானா? கவனிச்சு பாருங்க, நாம தேவர்களை போல மாறணும் தேடி கிடக்கிறோம். கர்த்தரே தேவனா இருக்கிறவரை மனுஷனா வந்து நிக்கிற யாரை போல இருக்கணும்னு விரும்புறாரு. இவன் நாம யாரை போல இருக்க விரும்புறோம்? நான் உங்க போல மனுஷனா இருக்கணும்னு யாரை தேடு? யாரை தேடு? யாரை தேடு? அது சிங்க குட்டிகள் அது வருத்தப்பட்டு ஒன்றுமே இல்லாம வெக்கப்பட்டாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையவே குறைய. உணர்வு என்ன பண்ண கவனிச்சு பாருங்க, அதுதாங்க நோக்கம். அந்த உணர்வு சரியா இருந்துட்டா தூக்கமே வராதுங்க. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு எப்பெல்லாம் தேவ சமூகத்துல போனோம்னு நினைச்சேன்னா உன் கண்ணு குறித்த நேரத்துக்கு முன்னா தாவீஸ்வரம் என் கண் இமைகள் திறந்துக்கும். எப்ப திறந்துக்கும்? வடிச்சு லேட்டா இருக்கலாம், உடம்பெல்லாம் வசதியா இருக்கலாம், வலி வேதனையா இருக்கலாம், ராத்திரி ஜோரம் அடிக்கலாம், ஒண்ணுமே பண்ண முடியாதா இருக்கலாம். ஆனா அந்த நேரம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை தேடணும், உணவு இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா கண்ணு திறந்து. அனுபவம் இருக்கா உனக்கு? எங்க தெரியும்? முடியல ஆண்டவரே, காப்பாத்த ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, இன்னைக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, என்ன நடத்துங்க ஆண்டவரே, எனக்கு பலவீனமா இருக்குது ஆண்டவரே, புலம்பி அங்கிருந்து ஆடி ஆடி வருவோம். இங்க வந்தா கொம்பு மாதிரி நிற்க விட்டு எல்லா வேலையும் செய்திருப்பேங்க. வந்தா எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன். திருப்பி போன பிறகு சொல்லுவேன் டயர்டா இருக்குது. அது வரல. இங்க என்னாச்சு? என்ன பண்ணாரு? ஏன் எங்க கேட்டான்? தேடணும். என் உணர்வை தேவன் பார்த்தாரு. ஆலயத்தில் இருக்கிற தேவன் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்யறாரு. 18 வருஷம் கூனிக்கு மட்டும் இல்ல, உனக்கும் செய்யறாரு. என்ன குறை இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும். அதனால்தான் எபிரேயர் 10:25 சொல்ல வார்த்தை முக்கியம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. யாருக்கு யாருக்கு புத்தி சொல்லணும்? ஏன்? சபை தேவனுடைய அனந்த ஞானம். பழைய ஏற்பாடுல ஜப ஆலயங்கள் இருந்தது, தேவாலயம் இருந்தது, சபை இல்லை. புதிய ஏற்பாடுல தான் சபை. இந்த சபை இதுதான் தேவனுடைய மனவாட்டி. இந்த சபை இயேசுவின் சுயரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்டது. இந்த சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகுது. எதுதான் பரலோகத்துக்கு போவோம்? எதுதான்? சபை தான். அப்ப இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட வேணும்னா சபை பில்டிங் கிடையாது, நீ நானும் தான் சபை. யார்தான் சபை? அப்ப இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் இன்னைக்கு நாளா இருந்தா சபை எடுத்துக்கொள்ளப்படணும்னா எத்தனை பேர் கைவிடப்படுவாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நாளை விட்டாங்க? என்ன சொல்லுவாங்க? ஒரே டயர்ட் ஆகுது, வெயில் ஆகுது, எங்களுக்கு என்ன நிழல் ஆகுது? சின்ன வயசுல உனக்கு வெயில் தெரியுது, இந்த வயசான வயசுல எனக்கு எவ்வளவு தெரியும்?
இதை விட ஒரு நெருப்பு எங்க கொதிக்குது? ஒரு சத்தம் காதுல கேக்குதா உனக்கு? அந்த ஐஸ்வர்யவான் சத்தம், ஐயோ என் தகப்பனே நான் இங்க வேதனைப்படுகிறேனே, எங்கிருந்து கத்தனா? எங்கிருந்து கத்தந்து எங்க கேட்டுச்சு? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுனாங்க? வேதனையினால சத்தமிடுகிற இடத்துக்கு போகணும்னா இந்த வேதனையை பெருசா பாரு. அந்த வேதனை வேணாம். இங்க பட்ட துன்பங்கள், துயரங்கள், என் கிரியைகளுக்கெல்லாம் பலன் வேணும், அது தேவனிடத்துல இருக்குன்னா இன்னைக்கு யார பாரு. ஆலயத்துல வருகிறதுக்குரிய சத்தத்தை சரியா கவனிச்சுக்கினீங்கன்னா கர்த்தருடைய அளவில்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கொடுத்த சங்கீத தியானத்துக்காக நன்றியோட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க, ஆலயம் ரொம்ப நெருங்குது. சொல்ல இன்னைக்கு விஞ்ஞானிகளே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காரியத்தை நான் முதல்ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன பேசின காரியம் இன்னைக்கு வருது. இன்னொன்ற ஒரு செய்தியை நான் பேசியிருக்கேன். என்ன சொல்றாங்க, வெயில் அடிச்சா இன்னும் வருகிற நாட்கள்ல அதிகமா போகுது. 110, 115, 118 இப்படி போகுது. வெயில் காடி இவ்வளவு வெயில் இருக்குது. சாயங்காலத்துல மழை பெய்ய போகுது, கொட்டு கொட்டுன்னு கொட்ட. எது இருந்தாலும் என்ன பண்ண போகுது? இப்ப மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும் இருக்கிற எல்லாம் அடிச்சுட்டு போச்சுன்னா கடல்ல போய் சேர்ந்துடும். வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி விவசாயத்துக்கெல்லாம் என்ன பண்ணாது? ரொம்ப அதிகமா வெயில் காஞ்சாலும் என்ன பண்ணாது? அழிவு நாச மோசங்களை வந்தா கொள்ள நோய்களும் பஞ்சங்களும் இனி வரக்கூடிய நாட்கள் என்னவா ஆக போகுது? மனுஷனை அடிச்சு தின்னக்கூடிய நாட்கள் வரப்போகுது. வெளியே தலை காட்ட முடியாத ஒரு நாட்கள் என்ன பண்ண போகுது? ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக 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 சமீபமாய் போச்சு. ஆனா இன்னைக்கு எதிர்பார்த்து காத்து இருக்கிறவர்கள், சோர்ந்து போகாம காத்து இருக்கிறவங்க ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் எங்க வருது? இன்னைக்கு கர்த்தருக்காக காலத்தை ஒதுக்குங்க, நேரத்தை ஒதுக்குங்க. எவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஓடின்னு தான் இருக்கிறோம். கர்த்தருக்காக ஓடுகிறதுக்கு, கர்த்தருடைய பாதத்துல உட்காருகிறதுக்கு நேரத்தை அர்ப்பணிங்க. அதுதான் உங்களுக்கு மூலதனம், அதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். அல்லேலூயா. இதை என்ன பண்ணாதீங்க, வீணாக்கிடாதீங்க. வருகிற நாட்கள்ல இன்னும் யாரை பார்க்குறீங்களோ அவங்க சொல்லுங்க, வாங்க சொல்லி கூப்பிடுங்க. உங்க பழியை தீர்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சாட்சியின் நேரம். சாட்சி இல்லையா? ரைத்துல என் பலவீனத்துல கர்த்தர் எனக்கு பலனா இருந்தார். நேற்று ஊழியங்கள் அதிகமா இருந்தது. உண்மையிலே காலையில உடம்பெல்லாம் அதிகமான வலி. கர்த்தர் என்னை தாங்கி கொண்டார். கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார். கர்த்தர் என்னை வழி நடத்தினார். கர்த்தர் என்னோடு கூட இருந்துங்க சகல நன்மையும் தந்து ஆசீர்வதிக்கிறார் என்பதற்கு கர்த்தருக்கு முன்பாக நான் சாட்சியா நிற்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு அறிவிப்பு. மாலை 5:30 மணிலேருந்து 7:30 மணி 2 மணி நேரம் தான் அமாவாசை கூடுகை இருக்கு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை தாராளமா பங்கெடுக்கலாம். அல்லேலூயா. முதல்ல மாதிரி நைட் ப்ரேயர்லாம் நம்ம வைக்கல. 2 மணி நேரம் தான். நீங்க கால தாமதங்கள் இல்லாம வந்துட்டீங்கன்னா கர்த்தர் கொஞ்ச நேரம் பாடி ஆராதனை பண்ணி தேவனுடைய வார்த்தையை கொடுத்து எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணி அனுப்புறதுக்கு நல்லா இருக்கும். மிஞ்சி போனா 8 மணிக்குள்ள கீழே. ஒரு முக்கியமான தருணம். தேவனுடைய கரத்துல அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம். இதுக்காக ஜெபிங்க. தேவனை தேடக்கூடிய உணர்வோடு கூட வாங்க. குறைகள் நீங்கி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருங்க. ஒரு காரியம். 2வது புதன்கிழமை தோறும் இப்போ உபவாசம் நடக்குது. கொஞ்சம் வரீங்க, இன்னும் நிறைய பேர் வரவே மாட்டீங்க.
கண்டிட்டா சம்பவிக்க போகிற பிரச்சனைகள் இருக்கு. ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை பேர் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறீங்க, படிச்சு இருக்கிறீங்க? இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் அதுல இனி அதுல படிச்சு பாரு, என்னென்ன இருக்குதுன்னு பாரு. எத்தனை எக்காலம், எத்தனை கலசங்கள், எங்க கொட்ட போகுது எல்லாம். பயங்கரமான வியாதி. சில நேரத்துல பாஸ்டர்மா கேட்பாங்க, ஐயோ கேன்சர் ஹாஸ்பிட்டல் இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்களே, இன்னும் பெருக போகுது. எரி கொப்பளங்களை போல கொப்பளங்கள், கட்சிகள் என்ன பண்ண போகுது? கோபாக்கினை எங்க ஊற்றப்பட போகுது? பூமியில. இது வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லு. அந்த வேதனையில சிக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் ரகசிய வருகையில தேவனோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளப்படணும். 2 ஆப்ஷன். ஒண்ணு நீ எடுத்துக்கொள்ளப்படலாம், ஒண்ணு கைவிடப்படலாம். இப்ப தீர்மானிக்கிறது யாருடைய வேலை தான்? நம்ம சொல்லியாச்சு, சபை சொல்லுது. ஏன்னா ஒரு உத்தரவாதம் எனக்கு பொறுப்பு இருக்கு. கணக்கு யாரோட கொடுக்கணும்? கேட்பாரு, இவ்வளவு பேரை கொடுத்தா நான் என்ன பண்ண? அவன் காணிக்கை கொடுக்குறான்னு கண்டுக்காத விட்டியா? இல்ல கொடுத்தாலும் நீ கண்டிப்பா பேசனியா? கேட்பார கேட்க மாட்டாரு என்கிட்ட. என்ன சொல்றது நான்? சில ஆடுங்க குழந்தையா இருக்குது, அடிக்க முடியல, கொஞ்சம் தட்டி கொடுத்து பேச வேண்டியது. கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அடிப்பேன், கட்டாயம் அடிப்பேன். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அது பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன். அதுல என்னன்னா, நல்லது உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தார் உன்னை அநேகத்தில் அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிற அந்த சத்தம் என் வாழ்க்கையில தேவன் சொல்ல நான் கேட்கணும். எங்க போனோம்? அவருடைய பிரச்சனைக்கு போகும்போது என்ன கேட்கணும்? ஏன் பிரச்சனை பார்க்கல? ஏன் என் பலவீனத்தை பார்க்கல? ஏன் என் கஷ்டத்தை பார்க்கல? ஏன் என் தேவைகள் எவ்வளவா இருந்தாலும் இது என்ன? இன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காணிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சில பேர் தாராளமா இருக்கிறாங்க, சில பேர் என்ன பண்ண முடியல. ஏன்னா அது அவங்களுக்கு தான் முடிஞ்ச காரியம் நினைச்சு அதையே நான் ஏத்துக்கிறேன். ஆனா எனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை நான் நிறைவேற்றி ஆகும். அல்லேலூயா. ஏன்னா என உண்மை உள்ளவன் என்று நம்பித்தான் அந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்போ நான் வேற எதுக்காக உன்னை பார்த்து நான் உண்மை இல்லாதவனா போயிட கூடாது. அப்ப தேவன் என்னை என்ன நம்பி கொடுத்தாரு, அந்த காரியத்துல நான் உண்மையா இருந்து நடத்தணும்னா எனக்கேற்ற பரிசும் எனக்கேற்ற ஆசீர்வாதங்களும் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களையே நம்பிதான் அந்த சபையில வச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு குடும்பம்னா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குல்ல. அப்ப சபையே ஒரு குடும்பம் தானே. அப்ப இதுல பொறுப்பு இல்லாத ஆளுங்க யாரு? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை அவங்க சரியா செய்துட்டோம்னா பிரச்சனையே இல்லாம இருக்கும், மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் விஷயங்க, ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லியிருக்கிற வேலைக்கு போற ஆளா இருந்தீங்கன்னா மாசத்துல ஒரு உபவாச நாளாவது கலந்துக்க. காஞ்சி பாருங்க, நான் சொல்றேன், டெய்லி வேலைக்கு போறோம், கொஞ்சம் பாக்கெட் தொட்டு பார்த்துக்க, எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிறேன். ஒரு பிரமாணம் இருக்கு. கொஞ்சமா சேர்த்தவனுக்கு கொஞ்சம் கிடையாது, அதிகமா சேர்த்தவனுக்கு அதிகமா. சமநிலை பிரமாணம். அன்னன்னைக்கு தேவைக்கு தகுந்தா போதும். இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தானா அதுக்கு ஒரு ஆள் ஒருத்தன் ரெடி ஆகிற. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த நீர் வடிச்சு போற மாதிரி போயிடுது. அது அந்த தேவைகளுக்கு சரியா என்ன பண்ணினே இருக்குது. இப்பதான் ஒரு பிரச்சனை தீர்ந்தது மேல உனக்கு பிரச்சனை ரெடி ஆகுது. எவ்வளவுதான் ஓடுறது. அப்ப தேவன் அதற்கு தகுந்த மாதிரி தான் நடந்திருக்கிறார். ஒரு நாள் லீவு போட்டா, ஒரு நாள் ஆண்டவருடைய சம்பவத்துல வந்தா ஒன்றும் குறைஞ்சு போகாது. தேவனுக்காக இழந்த யாருமே எதுவுமே நஷ்டம் அடைஞ்சதே கிடையாது. என்ன பண்ணுங்க, வைராக்கியம் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறதுக்கு ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும்.
வந்து ஜெபம் பண்ணிப்பார். எவ்வளவு ஜனங்கள் அதனால ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்றது நீ பார்த்தீங்கன்னா உன்னால ஜெபிக்காம இருக்கவே முடியாது. கட்டாயம் ஜெபம். அல்லேலூயா. அந்த ஜெபத்துல பங்கெடுத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இன்னொரு காரியங்கள் இருக்கு. நம்முடைய தேவைகள் நிறைய இருக்கு. சபையினுடைய காரியங்கள் இருக்கு. வருஷத்துல இந்த ஏழைகளுக்கு செய்யற காரியங்கள் இருக்கு. சில பேர் கரெக்டா கொடுத்துன்னு வராங்க. நிறைய பேருக்கு ஞாபகம் இல்லாம இருக்குது. வருஷ கடைசியில பார்த்து கொடுத்துக்கிறாங்க. மொத்தமா சேர்த்து வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நடத்தி இருக்கிறாரு. ஜெபம் பண்ணுங்க, செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேசல நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த தேவன் ஆ